அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்க வேண்டாமா அப்படின்னு. ரொம்ப சரியானது. பிரதமர் வீட்டு வாசல்ல ராகுல் காந்தி பர்மிஷன் வாங்காம உட்கார்ந்தா நீங்க கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அதை நம்ம கைது செய்யக்கூடாதுன்னு காவல்துறையை கண்டிப்பீங்க. இந்த ஆண்டு நீங்க முதலமைச்சராக இருக்கும் பொழுது 4 பிள்ளைகள் உயிரிழந்தார்களே, ஒரு பிள்ளைக்கு கூட நீங்க இரங்கல் பதிவு ஏன் போடவில்லை? நீட்டை மட்டும் கேட்கிறோம், நீங்க மத்திய அரசு சப்ஜெக்ட்ல ஏன் எங்களை கேட்கறீங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்களை ஏன் பாஜகவை எதிர்க்கணுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்று பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்தார் நிதியமைச்சர், நேஷனல் மீடியா போடுவாங்க, செந்தூர வண்ண காஞ்சிபுர கைத்தறி சேலை அப்படின்னு அவங்க புடவை. இந்த 10 ஆண்டுகளில் அவர் என்னென்ன பட்ஜெட்டுக்கு எந்த ஊர் புடவையை கட்டினார், அந்த ஊரில் அந்த புடவை எப்படி ஃபேமஸ்னு ஸ்டோரி போடுவாங்க. நேஷனல் மீடியா, சோ கால்டு ஆங்கில ஊடகங்கள், ஹிந்தி ஊடகங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் வேடிக்கையாக பார்த்துருக்கோம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் புன்னைவளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் போராட்டம் நடத்தி அவங்களும் வெற்றியும் பெற்றுட்டாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சில குளறுபடிகள் நடந்துச்சு. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியினருக்கு ஆதரவாக இங்க சிபி அலுவலகத்துல இவங்களுடைய போராட்டம் முடியும் போது சலசலப்புகள் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். 2 பிரிவினர் பிரிந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னும், இன்னொரு பிரிவினர் இல்லை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டத்தை தாவேகா கையாண்டது எப்படி நீங்க முதல்ல பார்க்குறீங்க? இன்னொரு விஷயம், இந்த நீட்ல திமுகவும் அம்பலப்பட்டு விட்டது, தாவேகாவும் அம்பலப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள் வருது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அடிப்படையில் டெல்லியில் நிகழ்த்தப்பட்ட காவல்துறையினுடைய அந்த கட்டுக்கு அடங்காத அவங்க நிகழ்த்திய அந்த பலப்பிரயோகம், வன்முறை என்பது, ஏன்னா நீங்கள் அவங்க கல்லை இவங்க கொண்டு வந்தாங்கிறதுக்கெலாம் நம்ம நம்புவதற்கான ஸ்பேஸ் பல வகையிலும் கிடையாது. இவங்க தடியடியும் கண்ணீர் புகை கொண்டும் வீசலையே தவிர மற்றபடி பலப்பிரயோகம் என்பதெல்லாம் ஏறத்தாழ காவல்துறை எப்படி நடந்து கொள்ளும்னா அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே மாதிரி தான் என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் அதற்கு கொஞ்சமும் சளைக்காத வகையில் தான் தமிழ்நாட்டில் அது நடைபெற்றது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்க வேண்டாமா அப்படின்னு. ரொம்ப சரியானது. பிரதமர் வீட்டு வாசல்ல ராகுல் காந்தி பர்மிஷன் வாங்காம உட்கார்ந்தா நீங்க கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அதை நம்ம கைது செய்யக்கூடாதுன்னு காவல்துறையை கண்டிப்பீங்க. இங்க கோரிக்கை நியாயமா இல்லையா, எதை வச்சு பார்த்தீங்கிற அளவுகளுக்குள்ளேயே வரமாட்டீங்கன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ வரைக்கும் தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வமாக பல வகையில் பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டாங்க. ஆனால் அது எதுவுமே மாணவர்களின் மீது டெல்லி காவல்துறை நடத்திய அத்துமீறலை கண்டிப்பதாக இருக்கிறதானா இல்லை. நீங்கள் முதல்ல அவங்க கட்சியின் சார்பில் அல்லது ஐடிவிங்கா அவங்க போட்ட பதிவில் மோதல்னு குறிப்பிடுறாங்க. 2 தரப்பும் சம பலத்தோடு இருந்தால் தான் அந்த மோதல் ஆகும். 2 பேர் ஒன்றா ஒரே பலத்தோட மோதினாங்கன்னா தான் அது மோதல். அந்த இடத்துல ஒரு பக்கம் பலம் கூடுதலாக இருக்குது பிரயோகம் பண்ணால் அதுக்கு பேர் தாக்குதல். எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் வந்த மாணவர்கள் மீது நடத்தியது எப்படி மோதலாகும்னா அதுக்குள்ளேயே அவங்க வரலை. எல்லாம் முடிஞ்ச பிறகு டெல்லியை நீங்கள் தலைகுனிய வைத்திருக்கிறீர்கள், இல்லை டெல்லியை அடிபணிய வைத்திருக்கிறீர்கள்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசினாரே. அப்போ கூட பாஜக என்றோ மோடி என்றோ பெயர் வராமல் ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க அந்த ஸ்டாண்டை எடுத்தாங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. போராடிய மாணவர்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூட்டம் ஒருங்கிணைக்கப்படுது. டெல்லியில் மாணவர்களின் மீது அடக்குமுறையை ஏவிய பாஜக அரசை எதிர்த்து அன்றைக்கு காலை இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் நடத்திய அடக்குமுறையின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ தோழர்களை பார்த்து விட்டு சு வெங்கடேசன் போய் அதே கூட்டத்தில் கலந்துக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அங்கே முழுக்க அன்றைக்கு அது வெற்றி கொண்டாட்டமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வகையில் பல கிளைம் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்கிறது. ஸோ அடிப்படையில் இப்போ நீட் விவகாரம் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள்ட்ட நீங்கள் இதில் ஆதரவு எதிர்ப்பு, ஃபேர் நீட்டா பேன் நீட்டா இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைப்பாடு மாறி இருக்கான்னு ஒரு கேள்வி நமக்கு எழ வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகள் இருக்கும் இந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் பேசினார். அனிதாவை நான் என்னுடைய தங்கையை இறந்தபோது எனக்கு என்ன வலி இருந்ததோ அனிதாவினுடைய மரணமும் எனக்கு அதே வழி தான் ஏற்படுத்துச்சுன்னு. அது அவருடைய உணர்வாக இருக்கலாம், அதை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அந்த உணர்வு அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆண்டு நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 4 பிள்ளைகள் உயிரிழந்தார்களே, ஒரு பிள்ளைக்கு கூட நீங்க இரங்கல் பதிவு ஏன் போடவில்லை? தமிழ்நாட்டின் பிள்ளைகள் இல்லையா அவங்க? உங்களுடைய தம்பி தங்கைகளாக அந்த உணர்வுக்கு அவங்க வரமாட்டாங்களா? ஒரு இரங்கல் பதிவுக்கு கூட ஒர்த் இல்லைன்னு நீங்க நினைக்க வரீங்களா? இது இரட்டை நிலைப்பாடா இல்லையான்ற என்கிற கேள்வி எழுது. இன்னொன்னு, இந்த நேரத்துல தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, அங்கேயும் அதை பத்தி பேசவே இல்லை. ஒரு இரங்கல் தீர்மானம் அல்லது நான் இன்னும் கேட்கறேனே,
உங்களுக்கு குழந்தைகளோட கனெக்ட் இருக்குன்னா இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டாம்னு பிள்ளை உயிரை மாய்த்து கொண்ட போது ஒரு அப்பீலாக நீங்கள் குழந்தைகளிடம் பேசியிருந்த அரசியல்லாம் அப்புறம் ஒரு 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 மாமா ஸ்தானத்தில் நான் இருக்கேன், இல்லை ஒரு அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாமா ஸ்தானத்தில் நீங்கள் என்னை பார்த்து வளர்ந்துருப்பீங்க. இப்படி ஒரு முடிவு இருந்தால் எடுக்காதீங்க, அப்படி எடுத்துடாதீங்க, எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இதை தாண்டி போக முடியும், நாங்கள் எல்லாம் உங்களோட துணை நிற்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு அவர் சொல்கிற உங்ககிட்ட இருக்க அதிகாரத்தை அந்த அந்த பிரபல்யத்தை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக கூட உங்களால் பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலாம். இரங்கல் தெரிவித்தா என்ன பண்ணணும்? நீட் என்பது சமூக நீதி நீங்கள் பேசணும். அந்த நீட் தேர்வை ஏன் இவ்வளவு பிடிமானத்தோடு நடத்தியே தீர்வோன்னு நிற்கிறீங்கன்னு மோடி அரசை குறிப்பிடணும். தமிழ்நாடு சட்டமன்றம் அனுப்பிய தீர்மானத்தை நீங்கள் எப்படி திரும்ப அனுப்புவீங்க? எங்களுடைய உரிமையை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா? மாநில அரசுக்கான உரிமை என் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் செய்யாமல் இருப்பதை விட இப்படி ஒன்று நடக்காத மாதிரியே நகர்ந்து விடுவது ரொம்ப எளிதானது என முதலமைச்சர் நினைக்கிறாரான்னு ஒரு கேள்வி வருது. அடுத்தது பாலன் இல்லத்தில் நடைபெற்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி அலுவலகமாக அவங்க அந்த இடத்தை கொடுக்குறாங்க, அவங்க வந்து பயன்படுத்துவதற்கு அழைக்கிறார்கள். அதில் மிக பெரும்பாலும் அவங்களுடைய கூறுகள் அல்லது அவங்களுடைய ஐடியாலஜி இது வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாங்க. அவங்க யாரும் அந்த மைக் எடுக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த வேலைகளுக்குள்ளெல்லாம் அவங்க வந்துக்கல. ஏன்னா அந்த கலர் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களுடைய அதாவது வந்து கூடியவர்களிடம் அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது என்பதில் கவனமாக தான் இருந்தாங்க. இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, வெவ்வேறு பின்புலத்திலிருந்து கட்சி ரீதியிலாக இல்லை அரசியல் ரீதியிலாக வெவ்வேறு நிலைப்பாடுகளில் கொண்டவங்களும் அங்கே வந்தாங்க, இருந்தாங்க, பேசினாங்க. அதில் சர்ச்சையாச்சு. அது முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற இடம் வரும் பொழுது யார் அதை ஆரம்ப காலகட்டத்தில் முதல் நாள் அந்த தொடக்கத்தில் கோரா இருந்து உட்கார்ந்தார்களோ அவர்கள் எடுப்பது தான் முடிவாக இருந்திருக்க வேண்டும். அதை தாண்டியே அதை நீங்கள் மெரினாக கொண்டு போகலாமா, இல்லை ஆளுநர் மாளிகைக்கு போகலாமா, இந்த விவாதங்கள் என்பது பொதுவெளியில் அவ்வளவு அப்படியாக நடந்திருக்க வேண்டாம். அது ஏதோ ஒரு வகையில் யோசிச்சோம்னா, நீங்கள் ஒன்று ஒரு முன்னெடுப்பை நீங்களாக முன்னெடுப்பது என்பது தனி. ஒரு விஷயம் எடுக்கப்பட்டு அது தன்னெழுச்சி ஏதோ ஒரு புள்ளியில் ஆன பிறகு அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு நகர்ந்ததுனால அந்த சிக்கல் என்பது உருவாகி இருக்கிறதான்னு நமக்கு கேள்வி வருது. அவங்களுடைய சார்பு நிலையை வெளிப்படுத்தி கொண்டும் இந்த காசுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் வேண்டான்னு நினச்சாலும் அது அவங்களுடைய தனி உரிமை தான். இந்த அமைப்பில் இருக்கேன், இந்த இயக்கத்தில் இருக்கேன்னு மாறாக அதுக்கு மொத்தமாக முத்திரை குத்தி அதை ஓரம் கட்டுவதற்கு இல்லையா, அது எந்த வகையில் ஏற்கத்தக்கதுங்கிற ஒரு விஷயம். இந்த எல்லா கலைவரமும் நடக்கும் பொழுதும் இந்த பக்கம் ஜனநாயகன் கொண்டாட்டத்தில் இருந்தார்கள் என்பதையும் உள்ளபடியே வரலாறு பதிவு பண்ணணும். நீங்கள் இவங்கெல்லாம் திமுக தூண்டி விட்டவங்க அப்படின்னா திமுக தூண்டிவிட்ட ஆட்களுக்கு இடம் கொடுத்து சிபிஐ வைத்திருக்கிறதுன்னு அதில் ஒரு டோன் வருகிறது. அவங்க அதனால தான் இங்கே நம்ம அவங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம போய் நம்ம எஸ்எஃப்ஐயோ டிஒய்எஃப்ஐயோ அல்லது ஐசாவோ இல்லை மற்ற மாணவர் அமைப்புகளோ உள்ளே போனால் அது வந்து நம்ம இடம் கொடுத்ததுனால அந்த போராட்டத்தை நம்ம கைப்பற்றிட்டோன்னு வந்துடக்கூடாதுன்னா அவங்க தனியாக ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வாங்கிட்டு நடத்துகிறாங்க. அந்த குறைந்தபட்ச புரிதல் அந்த இடத்துல இருந்துருந்துக்கலாம். இதை கலைச்சிட்டோம்னா திரும்ப இந்த உணர்வை கூட்ட முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை வச்சு அதை கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா, இது சிஜே அடிப்படையில் இந்த மொத்தமும் தன்னெழுச்சியாக அல்லது உணர்வு கொண்டு இதை வெளிப்படுத்தலாம் என முடிவெடுத்து வந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களை ஆதரித்த எல்லா தளங்களில் இருக்கிறவர்களையுமே சாருமே தவிர தனிப்பட்ட கட்சிகள் இதில் நாங்கள் தான்னு அதில் லாபம் எடுத்துக்கொள்வதோ கிரெடிட் எடுப்பதோ நேர்மையற்ற செயல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது. இல்லைனா நீங்கள் தனியாக கட்சியாக இருந்து இவ்வளவு ஆண்டுகள் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியல, அவங்க செஞ்சுருக்காங்கன்னா மிக பெருவாரியான கிரெடிட் அவர்களுக்குத்தான் போக வேண்டும். நீங்கள் இதில் சொந்தம் கொண்டாடுவதை தாண்டி அடுத்த கட்டமாக திரும்ப மக்களிடம் உரையாடல் செய்ய வேண்டிய இடத்துல அதை நீங்கள் நகர்த்துறது தான் கரெக்டாக இருக்கும்னு நம்ம அதை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நீட் தொடர்பாக ஏன் வந்து நீட் தொடர்பாகவும் சரி இல்லை ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு விமர்சனம் வந்துச்சுன்னா, ஜனநாயகன் திரைப்படம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டது. அது ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிட்டு இருக்கு. ஆனா இருந்தும் ஏன் வந்து தாவேகா அரசு பாஜக அரசு வந்து கண்டிக்கல இல்லை விமர்சனம் பண்ணலை இந்த நேரத்தில்? இல்லை, இப்போ இன்றைக்கு 24 மணி நேரத்தை கடந்து விட்டது. முதலமைச்சர் முதல் முறையாக பிரதமரை பார்க்க போன போது மதுரை மற்றும் கோவைக்கான மெட்ரோவை கேட்டார்னு நினைக்கிறேன். 2வது முறையாக கொடுக்கப்பட்ட அந்த ப்ரப்போசலை மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணிருச்சு.
தமிழ்நாட்டில் அந்த 2 நகரங்களுக்கு எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்னு என்ன காரணங்கள் வேணாலும் அவங்க சொல்லலாம், சொல்லி பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அரசாங்கம் அது தொடர்பாக ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நீட்டை மட்டும் கேட்குறோம், நீங்கள் மத்திய அரசு சப்ஜெக்டில் ஏன் எங்களை கேட்குறீங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்களை ஏன் பாஜகவை எதிர்க்கணுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அதற்கெல்லாம் வந்து காரணமாக ஜனநாயகன் படத்தை தான் வந்து மையமா வச்சாங்க திமுகவினர். இப்ப அதுவும் வந்து வெளியாகிடுச்சு. ஆனா இப்பவும் மௌனமா இருக்கிறாங்களே அப்படின்றது தான் கேள்வி. குறுவை சாகுபடிக்கு காவேரி தொடர்பாக வாய் திறக்காததுக்கு வேண்டுமானால் ஜனநாயகன் காரணமாக இருக்கலாம். நீங்க எனக்கு அதுலயே அப்படி ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா இவங்க எதையுமே பேசாதனால நம்மளா யோசிக்க வேண்டிய இடத்துல நம்ம சில நேரங்களில் ரொம்ப கற்பனை பண்றோமோன்னு கூட தோணுது. தாவேக்கா அது ஆமா இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் அது சரிதானோங்கிறது. இப்ப முதலமைச்சர் காவிரி விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு கர்நாடகா போறாருன்னு ஒரு செய்தி வருது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் அந்த செய்தி வருது. அந்த படம் தயாரிப்பு நிறுவனம் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். நீங்கள் அவருக்கு தான் டெல்லி பிரதிநிதி கொடுத்துருக்குறீங்க, சிறப்பு பிரதிநிதி. கர்நாடகாவில் இந்த திரைப்படம் ஓட வேண்டும் அல்லது கூடுதலாக வேறு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ நீங்கள் அடுத்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி எங்கேங்கிறது தானே விவசாயிகள் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பதில் வந்ததுன்னா கர்நாடகா விடலைன்னு அது ட்விஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு போய் சுமூகமாக முடிக்க போகிறாருன்னு ஒரு செய்தியை நீங்களே கசிய விட்டீங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஓட வருகிற நேரத்தில் விடமாட்டோம், மேகதாதுவை கட்டுறதுக்கு விடாத அவங்க படம் இங்கே ஓடணுமான்னு அங்கே யாரும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு தான் நீங்கள் படம் பண்ணீங்களான்னு இங்கே யாரும் எழுப்பக்கூடாது என்பதற்காக அவர் போகிறாராம், பேச போகிறாரான்னு ஒரு விஷயத்தை கசிய விட்டீங்களா? அதுலேயே ஒரு அமைச்சர், முதல் நாள் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, போகிறாரு, உறுதியாயிடுச்சு, மாத கடைசிங்கிறாரு. அடுத்த நாள் அமைச்சர் ராஜ்மோகன் இல்லை இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படிங்கிறாரு. திரும்ப அமைச்சர் வினோத் அவர்கள் மேலிடத்தில் முடிவு பண்ணி சொல்லுவாங்க, முதலமைச்சர் அறிவிப்பாருன்னு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு யூட்டர்ன் அடிக்கிறாரு. இதுவே ஜனநாயகன் தொடர்பாக இப்போ இன்னைக்கு என்ன செய்தியாது? 4 நாட்களுக்கு பிறகு தலைமைச் செயலகம் வந்தார் முதலமைச்சருங்கிறது ஒரு செய்தியா? நம்ம இதெல்லாம் இப்படி ஒரு செய்தியவே போடக்கூடிய ஊடகங்கள் உள்ளபடி அவங்க யோசிக்கிறாங்களா இல்ல நம்ம தான்? ஏன்னா கடந்த காலத்துல நான் அதை வேடிக்கையா பார்த்திருக்கேன். என்னன்னா டெல்லியில பட்ஜெட் டே அன்னைக்கு இன்று அது பேர் என்ன, அது செங்கல் கூட எடுத்துக்க முடியாது, ஒரு மாதிரி செந்தூர நிற காஞ்சிபுர காஞ்சிபுர கைத்தறி சேலையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்தார் நிதியமைச்சர்னு நேஷனல் மீடியா போடுவாங்க. செந்தூர வண்ண காஞ்சிபுர கைத்தறி சேலை அப்படின்னு அவங்க புடவை, இந்த 10 ஆண்டுகளில் அவர் என்னென்ன பட்ஜெட்டுக்கு எந்த ஊர் புடவையை கட்டினார், அந்த ஊரில் அந்த புடவை எப்படி ஃபேமஸ்னு ஸ்டோரி போடுவாங்க. நேஷனல் மீடியா, சோ கால்டு ஆங்கில ஊடகங்கள், ஹிந்தி ஊடகங்கள் வரைக்கும் நம்ம அதெல்லாம் வேடிக்கையாக பார்த்துருவோம். பட்ஜெட்டில் எவ்வளோ நிதி கொடுத்தாங்க, மாநிலங்களுக்கு எவ்வளோ, வளர்ச்சி திட்டங்களுக்கு எவ்வளோ, இப்படி ஏதாவது போட்டால் பரவாயில்லன்னு. கடைசியில் முதலமைச்சர் கோட்டு போடாமல் ஸ்டைலாக வந்த முதலமைச்சர்னு இங்கே வரும்னு நான் கனவுல கூட நினச்சிட்டு இல்லை சாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்போ ஊடகங்கள் அதை விருதுபடுத்துகிறாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ எம்பி கேட்குறாரு, இது தண்ட செலவு ஆகாதா வரி வருவாயின்னு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தினமலர்ந்த செய்தி, இந்த 3 மாதங்களில் கடன் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குன்னு. அதுலேயே ஒரு சில அதில் 14,000 கோடி, 20,000 கோடியில் 14,000 கோடி நம்ம வட்டி கட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். மீதி 6,000 கோடி இவங்க செலவினங்களை கொண்டு வராங்களா, இல்லை ஏப்ரல் சேர்க்கணுமா வேண்டாமா, இதை விடுங்களேன். அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொன்னார், நாம் கேட்பதற்கு முன்பாகவே நிதியை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்குன்னாரு. அந்த பிரின்சிபல் அக்கௌண்டண்ட்டை அந்த அறிக்கை வெளியில் வந்திருக்கு இல்லையா, இந்த எவ்வளவு செலவினங்கள்ங்கிறது, அதுலேயே இந்த 3 மாதங்கள் ஏப்ரல், மார்ச், மே, ஜூனில் ஏறத்தாழ 10,800 கோடி மத்திய அரசு அவங்க பங்கை கொடுத்துருக்குறாங்க. இதே காலத்தில் கடந்த ஆண்டு 13,000 சொச்சம் கோடி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2,500 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு கொடுத்த விட நிதியை குறைவாக மத்திய அரசு கொடுத்தால் நீங்கள் ஒன்று ஏன் அப்படி கொடுத்தீங்கன்னு அவங்களுக்கு கேட்டிருக்கிறீங்களா, இல்லை கொடுத்ததுக்கு எதுவும் சொல்லவே இல்லையா, நிதி அவங்க கொடுக்காம இருக்கிற பாராமுகத்துக்கு கூட நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்களா, இல்லை அதை வாங்கலாம் பொறுமையாக வாங்கிக்கலான் இருக்கீங்களா? எதுவுமே தகவல் தெரிலனா டாக்குமெண்ட்டை பாட்டு நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் என்று முடிஞ்சவங்க படித்து தெரிஞ்சிங்கன்னா எவ்வளோ பேருக்கு அந்த டாக்குமெண்ட் அக்சஸ் பண்ண தெரியல, எக்கனாமிக்கலாக அதில் என்ன ஆங்கிள் இருக்குது, அரசினுடைய நிலைப்பாடு என்ன. ஆக பாஜக குறித்து எதுவும் கேட்காதீர்கள் என்கிற வகையில் ஏறத்தாழ ஜெகன்மோகன் ஃபார்முலாவாக நம்ம எடுத்துக்கலாம், அல்லது நவீன் பட்நாயக் ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. என்னை இப்போ நடப்பதை பார்த்தால் எனக்கு நம்ம இந்த நீண்ட விவகாரம் உட்பட தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக இருந்த அந்த அரசியல் கொதிநிலை இருக்கு இல்லையா, ஆன்டி பிஜேபி பாஜக எதிர்ப்பு என்பது, அது ஏறத்தாழ
ஒரு நிறைவு கட்டத்தை நோக்கி நகர்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நீட் விவகாரத்தில் பாஜகங்கிறத நேம் பண்ணல. திமுக அவங்க போராட்டமாக அவங்க எதுவும் முன்னெடுக்கிறாங்களா? போனாங்க, போராட்டத்தில் அங்கே ஆதரவு தெரிவித்தாங்க, இங்கே இருக்கக்கூடியவர்களை சந்திச்சாங்க, பேசினாங்க, இதெல்லாம் சரி. அவங்க கட்சியாக ஒரு முன்னெடுப்பை எடுத்து மாணவர் அணியோ இளைஞர் அணியோ அப்படி நகர்த்தினாங்களான்னா பெரிய அளவுக்கு அவங்களும் செய்யலாம். அதை ஏன் திமுக தவிர்த்தாங்க? ஏன்னா இந்தியா முழுக்க மட்டும் இல்லாம உலக நாடுகள் மத்தியிலையும் இது தொடர்பா பேச்சுவார்த்தைகள் நடக்குது, கவனம் பெறுது இந்தியால என்ன நடக்குது அப்படின்னு. இப்ப திமுக இந்த நிலையை பயன்படுத்தி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இப்ப பாஜகவுக்கு எதிர்முனையாக திமுக இவ்வளவு தீவிரமாக களமாடுது, ஆனா தாவேகாவை பாருங்க மௌனமா இருக்கு அப்படின்னு. அதையும் திமுக பண்ணல. இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு விஷயம், தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னதுக்கு தான் தோக்கடிச்சு உட்கார வச்சிட்டீங்களே, இதுக்கப்புறம் நாங்க ஏன் செய்யணுங்கிற எண்ணத்துல இருந்து செய்யறாங்களா? இன்னமும் அவங்களுக்கு தேர்தல் முடிவையை ஏற்றுக்கொள்வதற்கான அதை மனம் ஏற்றுக்கொள்வதற்கான இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் ஃபேஸ்க்குள்ளே அவங்க இருக்கிறார்களா? இல்லை பாஜக எதிர்ப்பை இதுக்கப்புறம் செஞ்சு என்ன ஆக போகுது? இவ்வளோ நாள் நம்ம செஞ்சு அதுக்கான நஷ்டமாகவே தேர்தலில் தோல்வி வந்திருக்கு, இதுக்கப்புறம் அமைதியாக இருந்து ஆழம் பார்ப்போம், பாஜக எதிர்ப்பு எப்படி போகிறதுங்கிறது நம்ம மட்டும்தான் ஏன் தூக்கி செய்யணும், மற்றவங்க செய்யட்டுங்கிற வகையில் விட்டாங்க. இப்போ இளைஞர்கள் மத்தியில ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது குறித்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் இதை திமுக பயன்படுத்தி இருக்கிறான்ல, இதை வேண்டும் என்றே தவிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு தானே பார்க்கணும். என்ன கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை கிளம்பி டெல்லியில் போய் சோனம் வாங்கச்சக்கையோ அல்லது அபிஜித் தீபிக்கையோ சந்தித்து கனிமொழி அவர்கள் உட்கார்ந்த இடத்துல உத்தவ் தாக்கரே போன மாதிரி போய் உட்கார்ந்துருந்துருக்கலாம். உங்களால் நினைச்சிருந்தா நீங்க அதுக்கு உரிமையெல்லாம் கொண்டாடுற இடத்துக்கு இல்லை. ஆனால் இந்த உரையாடலை நிகழ்த்த வேண்டியது அவங்க ஃபேர் நீட்டுன்னு இருக்கிறாங்க. ஏகே ராஜன் கமிட்டியை அப்படியே ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஒரு செட்டை அப்படியே கொண்டு போய் ஆங்கிலத்திலோ இல்லை அவங்க என்ன மொழியோ 8 மொழியிலோ 9 மொழியிலோ வெளியிட்டாங்க. நம்மளது உட்பட 8 மீதி 8 மொழிகள் வச்சுக்கோங்களேன், இந்திய மொழிகள், இங்கிலீஷ் இல்லாமல் நினைக்கிறேன். அவர் அறிக்கையை கொடுத்துட்டு இந்த உரையாடலில் செய்யணும், இப்போ நீங்கள் ஃபேர்னு கேட்குறீங்க, பேன்னு கேளுங்கன்னு என்னை கேட்டால் செய்திருந்திருக்கலாம். ஏன் செய்யலைங்கிறதுக்கு அவங்க தான் பதிலளிக்க வேண்டிய இடம் இருக்குது. இரண்டாவது, இதுக்கப்புறம் பாஜகவை 2 இடத்துல இங்கே ஆளுங்கட்சி நீங்கள் எம்எல்ஏக்கள் அவங்க பேசினது சரியாக தவறாங்கிற விவாதம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இது அரெஸ்ட் தேவையா இல்லையாங்கிறதுலாம் நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது. இந்த நிலையில் ஒரு அரசாங்கம் இங்கே அவங்கள டார்கெட் பண்ணும்போது அங்கேயும் பகைச்சிக்கணுமா என்று அவர்கள் யோசித்தால் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்த அப்படி ஒரு எண்ணம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆக இதில் அதிமுக அவங்க என்டிஏ கூட்டணியிலே இருக்கிறாங்க, அதனால் அவங்க கேட்காததை நம்ம ஒரு விஷயமா எடுக்க முடியுமான்னு தெரியல. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ பாஜகவுக்கு எதிரான அந்த சண்டை மாறுதம் செய்வது என்கிற அரசியல் ஏறத்தாழ ஒரு முடிவை நோக்கி எண்ட் ஆஃப் அன் எரா மாதிரி நகர்த்தி விட்டார்களா? அதான் இங்கே பாஜகவே இல்லையே, ஒரு எம்எல்ஏ தானே என்கிற இடத்திற்கு இது நகரப்போகிறதாங்கிற கேள்வி வருது. இந்த இடத்தில் தான் இதற்கு மாற்று நரேட்டிவாக ஆளுர் ஷானவாஸினுடைய பேச்சை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சரிங்க தொடர், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.